ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம் திளையம்பலம். அன்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்விலே சிவஞான போதம் 3வது நூற்பா 7 அதிகரணங்களிலே 6 அதிகரணங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். சூனியம் ஆன்மா அன்று, தூளதேகம் ஆன்மா அன்று, ஐம்பொறிகள் ஆன்மா அன்று, சூக்கும தேகம் ஆன்மா அன்று, பிரம்மம் ஆன்மா அன்று. இவற்றிற்கு வேறாக ஆன்மா என்ற வேறு ஒன்று உண்டு என்பதை வேற நாம் பார்த்துருக்கிறோம். இப்போ 7வது அதிகரணம், மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது. இப்போ இதை சொல்கிறவங்க சமூக ஆன்மவாதி. சமூகம் அப்படின்னா என்ன? கூட்டம். மாயினால் ஆகிய கூட்டமே ஆன்மா. மாயாகிற கூட்டம் எது? மாயால் ஆகிய கூட்டம். நீங்கள் தனித்தனியாக சொன்னீங்க. தூளதேகம், 5 பொறி, சூக்கும தேகம், பிராணன், தனித்தனியாக சொன்னீங்க. இதெல்லாம் ஆன்மா இல்லை. ஆனால் இதெல்லாம் சேர்ந்த ஆன்மா. எதெல்லாம் சேர்ந்தது? தூளதேகம், ஐம்பொறி, சூக்கும தேகம், பிராணன். இந்த மாயையின் கூட்டமே ஆன்மா. மாயா இயந்திர தனு. இயந்திரம்னா என்ன? பல சேர்ந்தா ஒரு இயந்திரம் இல்லையா? ஒரு கருவின்னு சொன்னால் அதில் என்ன இருக்கும்? பல இயந்திரம் இருக்கும். ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் என்ன இருக்கும்? தனித்தனியாக இருக்கும். தனித்தனியாக இயங்காது, எல்லாம் சேர்ந்தா இயங்கும் இல்லையா? டயரு, இன்ஜினு, கிளச்சு, பிரேக்கு, ஸ்டேரிங்கு, இதெல்லாம் தனித்தனியாக விட்டால் ஓடுமா? ஓடும். எல்லாம் சேர்ந்தா ஓடும். அது மாதிரி மாயையால் ஆகிய இயந்திரம். மாயால் ஆகிய இயந்திரம். அந்த இயந்திரம் எது? தனு. தனு என்ன? உடம்பு. உடம்பு மாயினால் ஆகிய கருவிகளின் கூட்டமே. சரியாக தானே இருக்கு? உடம்பு அப்படி தானே இருக்கு. இதயம், நரம்பு, எலும்பு, கை, கால், கிட்னி, இப்படி உடம்புக்குள்ளே நிறைய கருவி இருக்குது. அப்புறம் அதை இயக்குவதற்குள்ள அந்த கரணம், அதை இயக்குவதற்கு சூக்கும தேகம், இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று எல்லாம் சேர்ந்தா அது ஆன்மா. அது சேர்ந்தா ஆன்மா. சரியா? சரியா? இதெல்லாம் சேர்ந்த ஆன்மா. சரியா சரியில்லையா? சரின்னு சொன்னால் நம்ம சமூக ஆன்மவாதி, சரி இல்லைன்னு சொன்னால் சைவ சித்தாந்தி. சரியா? சரியா? நீங்கள் என்ன சொன்னாலும் சரியா? அப்படியா? சரி. எனவே இனி மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது. அதற்கு பொழிப்புரை என்ன செய்கிறாரு? அவைதான் வேறு வேறு பெயர் பெற்று நிற்றலாம். அவைதான் வேறு வேறு பெயர் பெற்று நிற்றலாம். அதான் ஏன் சொல்லிட்டேன். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு பேர் சொல்லிட்டியா இல்லையா? என்னது? பருவுடம்பு, கை, கால், சூக்கும தேகம், பிராணன், எல்லாம் சேர்ந்தா ஆன்மான்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு பேர் வேறு இருக்க. தனித்தனியாக ஒரு பேர் வச்சாச்சு. அப்புறம் அதை எப்படி ஆன்மான்னு சொல்லுவார்? சொல்ல முடியாது. அவைதான். எவைதான்? அவைதான். எவைதான்? அவைன்னா ஒரு குறிக்குதா இல்லையா? அது எவை? மேலே சொன்ன அதிகரணங்களில் சொன்ன எல்லாம், மேலே சொன்ன எல்லாம் அவை. மேலே சொன்னது அவைதான். வேறு வேறு பெயர் பெற்று நிற்றலாம். வேறு வேறு பேர் இருக்கு. எதுக்கு? பருவுடம்புனா அதுக்கு தோள தேகம்னு ஒரு பேர் இருக்குது, அந்த கரணம்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா? ஐம்பொறிகள்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் வேறு வேறு பேர் இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நீ என்னன்னு சொல்லக்கூடாது? ஆன்மான்னு சொல்லக்கூடாது.
அவைதான் வேறு வேறு பெயர் பெற்று நிற்றலான். எனவே இவற்றிற்கு வேறாக ஆன்மா உண்டு. எவற்றிற்கு வேறாக? மாயா இயந்திர தனுவிற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்று சொல்லுகிறார். வெண்பா பாருங்க. கலையாதி மண்ணந்தம் காணில் அவை மாயை நிலையாவாம். தீபமே போல அலையாமல் ஞானத்தை முன்னுணர்ந்து நாடின் அது தனுவாம் தானத்தின் வேறாம். கலையாதி மண்ணந்தம் கலை முதலாக நிலம் ஈராக. நிலம் ஈராக எத்தனை? எத்தனை? 31. 31 தானே புஷ்பாமா? 31 தானே? இந்த விளையாட்டுக்கெல்லாம் நாவல்ல இப்படியாமா? 31 கலை முதலாக மண் ஈராக தத்துவங்கள் 31. இந்த தத்துவங்கள் தான் இப்போ சொன்னதெல்லாம். 5 சட்டை சொன்னோமா இல்லையா? 5 சட்டை எல்லாம் மாயை தான். சூக்கும தேகம், தூள தேகம், காரம் சரீரம், கஞ்சிக சரீரம் எல்லாம் என்னது? மாயை தான். எல்லாம் இதுக்குள்ள இந்த 31க்குள்ளே அடங்கிடுது. கலையாதி மண்ணந்தம் காணில் இவை மாயை. எல்லாமே என்னது? மாயை தான். இவை நிலையாவாம். இவை நிலையாவாம். மாயைன்னு சொன்னாவே என்னது? தோன்றி நின்று ஒடுங்கும். தோன்றி நின்று ஒடுங்கும். இவையெல்லாம் அழிவை உடையது, தோற்றக்கேடுகளை உடையது. எனவே இவை நிலையாவாம். அலையாமல் அலையாமல் ஞானத்தை உணர்ந்து நாடின். இதை நீ அறிஞ்சிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? ஞானத்தை பெறணும். ஞானத்தை பெறணும்னா அலையாமல் இருக்கணும். அலையாமல் இருக்குன்னு மனதை ஒருமுகப்படுத்தணும். மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்துல முதல்ல உட்காரணும். ஒரு இடத்துல உட்காரணும். அப்புறம் என்ன செய்யணும்? உபதேசங்களை கேட்கணும். கேட்டு தோள தேகம் ஆன்மா இல்லை, சூக்கும தேகம் ஆன்மா இல்லை, ஆன்மான என்ன, மாயினா என்ன, கண்மம்னா என்ன, இப்படியெல்லாம் என்ன செய்யணும்? உபதேசமாக கேட்க 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 உனக்கு அறிவு சிறிது சிறிதாக விளங்கும். அப்படி விளங்கிய நிலையில் உனக்கு அனுபவம் நிகழும். அந்த அனுபவம் நிகழ்கிற போது இவையெல்லாம் நான் அல்ல என்று நீ அறிவாய். அது வரைக்கும் உன்னால் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. ஞானத்தை முன்னுணர்ந்து நாடி. ஞானத்தை முன்னுணர்ந்து முதற்கண். இப்போது முன்னுணர்ந்து என்பதற்கு முதற்கண். இன்னொன்று குருநாதன் முன்னிலையில் அடங்கி நின்று உணரணும். அப்போ தான் ஞான விளையும். ஞான விளையும்னா முதல் என்ன செய்யணும்? அலையாமல் இருக்கணும். ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன். சரியா? மனமே வர வர கண்டு ஆராய். இதெல்லாம் நமக்கு உபதேசம். அப்படி நின்னா உனக்கு ஞானம் விளையும். ஞானம் விளைஞ்சால் உனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் மாயைன்னு தெரியும். இதற்கு என்ன பேர்? முதல்ல தத்துவ ரூபம். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. தத்துவ ரூபம்னா என்னது? இதெல்லாம் 36 தத்துவம் இருக்கு. 31 தத்துவங்கள் நமக்கு உடம்பாகவும் அனுபவமாகவும் வரும். இதுக்கு என்ன பேர்? தத்துவ ரூபம். தத்துவங்களை பொதுவாக அறிவது. பொதுவாக அறிவது. சிறப்பாக அறிவது தத்துவ தரிசனம். சிறப்பாக அறிவது என்னது? இதெல்லாம் விட வேண்டியது. நான் இவற்றிற்கு வேறானவன். நான் இவற்றுக்கு வேறானவன். இது எப்போ நிலையும்? ஞானம் பெற்றால்தான். ஞானம் எப்போ வரும்? சிவரூபம். முதல்ல என்ன நிகழணும்? சிவரூபம் நிகழணும். படிக்கும்போது நம்ம சொல்கிறது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவ தரிசனம், சிவ சிவ யோகம், சிவ போகம். சரியா? இது சொல்லுகிற முறை. அனுபவ முறை என்னது?
முதல்ல சிவரூபந்தான். சிவரூபம் என்பது குருநாதனது தரிசனம், தீக்கை. அதன் முன்னிலையில் தான் அவர் தான் சொல்லுவார், எது தத்துவ ரூபம், இது ஆன்ம ரூபம், இது தத்துவ தரிசனம், இது ஆன்ம தரிசனம், இது இதையெல்லாம் சொல்லுவார். சரியா? தத்துவம்னு சொல்லும் போதே தத்துவ ரூபம் நிகழும் போது எது நிகழும்? ஆன்ம ரூபம் நிகழும். இதுதான் இப்போ நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. என்ன நிகழ்கிறது? இவற்றிற்கு வேறாய் ஆன்மா என ஒன்று உண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? தத்துவ ரூபமும் ஆன்ம ரூபமும். ஆன்ம ரூபம் என்பது இவற்றிற்கு வேறாய் ஒன்று உண்டு, அது ஆன்ம ரூபம். இவையெல்லாம் ஆன்மா அல்ல, இவையெல்லாம் சடம். இவையெல்லாம் சடம். சடம்னாலும் இது இல்லாமல் இது அறியாது. அப்போ இதெல்லாம் என்னது? தத்துவ ரூபம். இது எங்கே நிகழணும்? சிவரூபத்தில் நிகழணும். சிவரூபத்தில் நிகழும். சரிங்க, சிவரூபம் எங்கே இருக்கு? நூற்பால 8ஆம் நூற்பா. 8ஆம் நூற்பால தான் சிவரூபம் இருக்கு. அப்போ இதெல்லாம் எங்கே வைக்கணும்? 8க்கு மேலே தானே வைக்கணும். 8க்கு மேலே தானே வைக்கணும். ஏன் 3ல் வச்சிருக்கிறாங்க? பொதுவாக இப்போ உங்களுக்கு சிவரூபம் நிகழுதுன்னு அர்த்தமா? இப்போ நிகழ்வதெல்லாம் உங்களுக்கு பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இது எப்போ சிறப்பாக நிகழும்? எப்போ நிகழும்? குருநாதனது தரிசனம். அங்கே குருநாத தரிசனம் என்னது? நிர்வாண தீக்கை. நிர்வாண தீக்கை பெற்ற பிறகு இந்த நூல்களை மீள ஒரு முறை உபதேசமாக கேட்கணும். அப்படி கேட்கிற போது ஆன்மாவின் அறிவில் ஒரு மாற்றம் நிகழும். இப்போ கேட்டால் நிகழுமான நிகழாது. கேட்போம். இப்போல்லாம் நமக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு நிகழ்வதில் என்னது? இன்ஃபர்மேஷன், செய்தி, டேட்டா வாங்கி உள்ளே வச்சுக்கலாம், பத்திரமா வச்சுக்கலாம். ஆனால் அது மாற்றத்தை செய்யுமான்னு கேட்டால் செய்யாது. எப்போ செய்யும்? 3ஆம் நிலை தீக்கை நிகழ்கிற போது. அதன் பிறகு இந்த பாடத்தை உபதேச கிராமமாக அடங்கி நின்று கேட்டால் அது அனுபவத்தை செய்யும். அப்போ இப்போ நிகழ்வது பொது, பின்பு நிகழ்வது சிறப்பு. பொதுவாக அறியாமல் சிறப்பாக அறிய முடியாது. சரியா? அதனால் இப்போல்லாம் என்னது? இப்போ சமையல் செய்யணும்னா என்ன செய்யணும்? முதல்ல அதுக்கு பொருளாக என்னென்ன இருக்குது, என்ன பொருள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான் இல்லையா? பொருளே தெரியாமல் நாம் சைக்கன் போய் உட்காந்து அப்போ தான் இதுதான் அரிசியா இதுதான் பருப்பான்னு கேட்டால் எப்படி இருக்கும் இல்லையா? அதனால் இப்போ எல்லாம் பொது, இதெல்லாம் பொது. சிறப்பாக நிர்வாண தீக்கைக்கு அப்புறம் இதே நூல் தான், இதே பாடம் தான். ஆனால் எதை வேணா நிகழ்ந்துடும். அது சிறப்பாக நிகழணும். நிகழுவதற்கு முக்கிய காரணம் அந்த பாடத்தை உபதேசமாக கேட்கணும். உபதேசமாக கேட்கணும். உபதேசமாக கேட்கலன்னா அப்பவும் பொது தான். அதே பாடத்தை உபதேசமாக கேட்டால் தான் சிறப்பு. இல்லைன்னா என்ன ஆகிடும்? அதுவும் பொதுவாகத்தான் போகும். அப்போ எப்போ உங்களுக்கு நடத்துகிற பாடத்தை நம்ம பெருமான் நமக்கு அறிவுறுத்தி கொண்டு இருக்கிறான் என்கின்ற அந்த நினைப்பு வருதோ அப்போ தான் அனுபவம் நிகழும். அது வரைக்கும் பாடம் தான் போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். சரியா? சரி. எனவே ஞானத்தை உணர்ந்து நாடில் அது தீபமே போல. தீபமே போல எது? அது எது? அதுன்னு சொன்னாவே ஒரு சுட்டு. அதுன்னு சொன்னாவே ஒரு சுட்டு. அப்போ என்ன செய்யணும்? எதுன்னு தெரியணும். அதுன்னு சொன்னால் அது என்னது? சுட்டு. சரிங்களா? சுட்டுன்னு சொன்னால் ஏதோ ஒன்று சொல்லுது, அது எதுன்னு தெரியணுமா இல்லையா? அது தீபம் போல. எது தீபம் போல? எது தீபம் போல? மாயா இயந்திரம், இந்த உடம்பு முதலானவை எல்லாம் விளக்கு போல. விளக்கு போல. ஏன்? கண்ணுக்கு காண்கின்ற அறிவு இருந்தாலும் காட்டுகிற ஒளி ஒன்று வேண்டும். இப்போ கண்ணுக்கு காட்டுகிற ஒளி எது? மாயை தான். நமக்கு அறிவு இருந்தால் தான் பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் எப்படி இருக்குது? கை விளக்கு போல. மாயை நமக்கு கை விளக்கு போல. அது என்ன பண்ணணும்? பத்திரமா வச்சுருக்கணும், அணையாமல் பார்த்துக்கணும். எதை? கை விளக்க. ஏன்னா எங்கே இருக்கிறோம்? இருட்டில் இருக்கிறோம்.
இருட்டில் இருக்கும்போது விளக்கு அணையாமல் பார்த்துக்கணும். வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அதை அணைக்கணும்னு ஊதி அணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இருந்தாலும் சரி இல்லைனாலும், ஏன்னா கண்ணுக்கு எப்பவுமே காட்டுறதுக்கு ஒரு ஒளி வேணும். சூரிய ஒளி வர்ற வரைக்கும் என்ன ஒளி வேணும்? விளக்கொளி வேணும். விளக்கொளி எது? மாயை. சூரிய ஒளி எது? சிவஞானம். சிவஞானம் சூரிய ஒளி, மாயையினுடைய விளக்கம் விளக்கொளி. இப்போ நமக்கு என்ன வேணும்? விளக்கொளி தான் வேணும். ஏன்? இருட்டில் இருக்கிறோம். இருட்டு என்பது என்னது? கேவலம். கேவல சகலம். கேவலமும் இருட்டு தான், சகலமும் இருட்டு தான். சுத்தம்தான் வெளிச்சம். சுத்தம் நிகழ்ந்துருச்சுன்னா இந்த மாயை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்க இந்த கருவி வச்சுட்டு பார்க்க மாட்டாங்க. கருவி வச்சுட்டு பார்க்க மாட்டாங்க. திருவுருளை கொண்டு அவர்கள் கண்டு கொண்டு இருப்பார். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தவர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார். பதார்த்தங்களை பார்க்க மாட்டாங்க. அதனால் விளக்கு எது வரைக்கும் வேணும்? விடுகிறவர். விடிவாமளவும் விளக்கணைய மாயை. விடிவாமளவும் விளக்கணைய மாயை. வடிவாதி கண்மத்து வந்து. கண்மத்துக்கு தக்கவாறு தான் விளக்கு எரியுமா? அந்த விளக்குக்கு கண்மத்துக்கு தக்கவாறு தான் எரியும். கண்மம் என்ன கண்மம்? சிவப்புண்ணியம் இருந்தால் வகுப்பு கேட்கும்போது லைட்டு பிரகாசமாக எரியும். இல்லைன்னா அப்படியே என்ன ஆகும்? அப்படியே டல்லாகும். கண்மம் என்ன இருக்குதோ, புண்ணியம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் அந்த விளக்கு எரியும். விளக்கு எரியும். எனவே ஞானத்தை உணர்ந்து நாடின் அது தீபமே போல தனுவாம். தீபமே போல தனுவாம். இந்த உடம்பு தீபமே போல, உடம்பு தீபமே போல தானத்தின் வேறாம். ஆன்மா இவற்றின் வேறாகும். எதற்கு வேறாக? கருவிகளுக்கு வேறானது ஆன்மா. கருவிகளுக்கு வேறானது ஆன்மா. எனவே மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உளது. அந்த மாயா எந்திரத்துக்குள்ள தான் இருக்கும், அதை கொண்டு தான் அறியும். ஆனால் அவற்றின் வேறானது ஆன்மா என்று சொல்லி 7 அதிகரணங்களில் சொல்கிறார். 7 அதிகரணத்தில் சொல்கிறார். எது? முதல்ல இருந்து சொல்லுங்க. 1வது அதிகரணம். புத்தகத்தை பார்க்காம சொல்லுங்க. புத்தகத்தை பார்க்காம யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 7ஐயும் பாட்டை சொல்லக்கூடாது. பாட்டு மனப்பாடமாக வச்சுட்டு பாட்டை சொல்லக்கூடாது. பாட்டை சொல்லாமல் கருத்தை சொல்லுங்க. 7 anyone சொல்லும் போது என்னையே பார்க்கணும். பாட்டை சொல்லக்கூடாது. கருத்தை தான் சொல்லணும், பாட்டை சொல்லக்கூடாது. சூனியம் ஆன்மா அன்று. அப்புறம் குனியாம சூனியம் ஆன்மா அன்று, தூள தேகம் ஆன்மா அன்று, ஐம்பொறிகள் ஆன்மா அன்று, சூக்கும தேகம் ஆன்மா அன்று, பிராணன் ஆன்மா அன்று, பிரம்மம் ஆன்மா அன்று, இவை சேர்ந்த கூட்டம் ஆன்மா அன்று. சரியா? 7க்கும் வேற என்ன உண்டு? ஆன்மா உண்டு. இவற்றிற்கு வேறாய் ஆன்மா என்ற ஒன்று உண்டுன்னு சொல்றார். சரி, சித்தியாருக்கு போயிடலாம். எட்டு அந்தக்கரண ஆன்மவாதி அடுத்தது வராரு. அது நடத்தணும்னா நீங்கள் 4வது அதிகரணத்தில் வரும், 4வது நூற்பால வரும். அது அப்புறம் சரியா? இந்த 7ஐயும் 3வது நூற்பால சொல்கிறாரு. இங்கேயும் 3வது நூற்பால இந்த 7 சொல்கிறாரு. அவ்வளோதான், நடத்தவே வேண்டியதில்லை. அவ்வளோதான், 10 நிமிஷம் தான் இந்த பாட்டுக்கு டைமு. சரியா? பாருங்க. உயிரெனப்படுவது, உயிரெனப்படுவது 187 சிவஞான சித்தியார். 187 சிவஞான சித்தியார். உயிரெனப்படுவது இந்த உடலில் வேறு உளதாய்.
உற்று செய்ருறும் இச்சாஞான செய்திகள் உடையதாகி பயில்வுறும் இன்பதுன்ப பலங்களும் நுகர்தரும் பார்க்கில் துயிலோடும் அஞ்சவத்தைப்படும் துரியாதீதம் உண்மை. உண்மை துரியாதீதம் உண்மை. உளதாய், முதல்ல உளதாய். இளது என்பதின் ஆன்மா உளது. முதல்ல பார்த்தோமா இல்லையா? உளதா என்பது என்னதுங்க? சூனியம் என்பதை மறுத்து ஆன்மா என்ற ஒன்று உண்டு. உளதா என்ற சொல்லு முதல் அதிகரணம். பாட்டில் இருக்கிற உளதா என்பது சூனியம் ஆன்மா அன்று. சூனியத்திற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. உளதாய். உற்று செயருறும். உற்று செயருறும் இரண்டாவது அதிகரணம். அப்படியே கோடை போட்டு 1 2 போட்டுக்கணும், இல்லைன்னா கீழே தனியாக பொழிப்புரையில் அழகாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? உற்று செயருறும் எனதுடல் என்றலின் ஆன்மா உள்ளது. ரெண்டாவது பார்த்தோமா இல்லையா? அதான் ரெண்டாவது. உடம்பே உயிரனின் உடம்பகத்தே புரிந்து நின்று யான் எனது என்னும் செருக்குறுதலானும். உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் யார் தெரியுமா, என்னுடைய தெரியுமா என்கின்ற செருக்கு வருதா இல்லையா ஆன்மாவுக்கு? அந்த செருக்கு இருப்பதனால என்ன செஞ்சுக்கலாம்? உடம்புக்கு வேற ஆன்மா உண்டு. உடம்புக்கு வேறாக ஆன்மா. உற்று செய்யுறும். செய்யுறுனா என்னது? செருக்கு. உற்று உறுதல் என்னது? செயிர் உற்று. செயிர் உற்று செருக்கு உற்று நிற்பதினாலே உடம்புக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. இச்சாஞான செய்திகள் உடையதாகி 3 ஐம்புலன் அறிதலின். ஐம்புலன் அறிதலின் மூன்றாவது. ஐம்பொறியின் ஐம்பொறியே உயிரெனின் ஞான மாத்திரையே அன்றி ஞானக்கிரியை இச்சை என்னும் 3ம் உடையதாகலின். ஐம்பொறி தான் ஆன்மான்னு சொன்னா இதுக்கு என்ன இருக்கணும்? ஞானம் மட்டும்தான் இருக்கணும். ஏன்? ஞானேந்திரியம். அது ஞானேந்திரியம் தானே. ஞானேந்திரியத்துக்கு என்ன இருக்கு? அறிகருவி. அறிவு மட்டும்தான் அதுக்கு இருக்கு. தொழில் ஏதாவது இருக்கா? விருப்பம் ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனால் ஆன்மாவுக்கு என்ன இருக்கு? அறிவு, இச்சை, செயல் 3மே இருக்கு. அப்போ நீங்கள் 5 பொறி ஆன்மான்னு சொன்னால் பொருந்தாதுங்கிறார். மறுப்பு எப்படி சொல்கிறாரு பாருங்க. அதில் வேற மறுப்பு, இங்கே வேற மறுப்பு. எப்படி சொல்கிறாரு? ஞானேந்திரியம் தான் ஆன்மான்னு சொன்னீங்கன்னா ஞானம் மட்டும்தான் இருக்கணும். இங்கே ஆன்மாவுக்கு என்ன இருக்குது? இச்சா ஞானக்கிரியை உடையதாகி. சொல்கிற விதம் வேற மாதிரி சொல்லி மறுக்கிறார். சரியா? அங்கே ஐம்பொறின்னு சொன்னால் ஒன்றை அறியும், ஒன்றொன்றாய் அறியும், மறந்து அறியும்னு சொன்னார். இங்கே என்ன செய்கிறாரு? அதெல்லாம் ரொம்ப சிரமம் வேண்டாம், ஞானம் மட்டும் இருந்தால் ஆன்மா. இங்கே என்ன இருக்குது? ஞானம், இச்சை, கிரியை 3மே இருக்குயா. அப்போ இந்த 2க்கு என்ன வழி? கிரியைக்கு என்ன வழி? ஞானத்துக்கு தான் கரிய இருக்கு. இச்சைக்கும் செயலுக்கும் என்ன வழி? அதுக்கு வேற கருவி இருக்கு. அப்போ அது ஆன்மா இல்லையா? சரியா? அப்போ இச்சா ஞான கிரியைகள் உடையதாகி என்பது ஐம்புலனே ஆன்மா என்பதற்கான மறுப்பு. சரியா? துயிலோடும் பயில்வுறும் ஒடுக்கம் அறிதலின். துயிலோடும் பயில்வுறும் என்பது ஒடுக்கம் அறிதல். அங்கே நான் இதை 2ஐயும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஒடுக்கம் அது சூக்கும உடம்பே உயிரெண்ணின் கனவோடு பயில்தனை நனவின்கண் உற்றறிந்து பெற்றலானும். சூக்கும உடம்பு தான் ஆன்மான்னு சொன்னால் நனவுல என்ன இருக்கணும்? அதை அறியணும், நல்லா அறியணும், ஒரே மாதிரி அறியணும். இது எப்படி அறியுது? ஒரு நேரத்தில் நல்லா தெரியுது, ஒரு நேரத்தில் வந்த மாதிரி தெரியுது, வராத மாதிரியும் தெரியுது. அப்போது ஒரே மாதிரி இல்லை. நனவில் இருக்கிறது கனவுலையும், கனவுல இருக்கிறது நனவுலையும் ஒரே மாதிரி இல்லை. எனவே இதற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அடுத்தது இன்ப துன்ப பலங்களும் பார்க்கில் நுகரும் கண்படின் உண்டிவினை இன்மையின். பிராணனே ஆன்மான்னு சொன்னாங்களா இல்லையா? அது மாதிரி இன்ப துன்ப பலங்களும் பார்க்கில் நுகரும் பிராணவாயுவே உயிரெண்ணின். பிராணவாயுவே உயிரெண்ணின் இன்ப துன்ப பயன்கள் கருவிகள் ஒடுங்கிய விடத்து அன்றி ஒடுங்காவிடத்தே நுகர்ந்து நிற்றலானும். கருவி ஒடுங்கின இடத்துல என்ன இருக்கக்கூடாது?
செயல் இருக்கக்கூடாது. கருவி இருந்தால் நல்லா செயல்படும். ஆனால் அப்படி இல்லை. பிராணவாயு இருக்குது, செயல் இல்லை. எப்போ? உறக்கத்தில் பிராணவாயு தொழில் பட்டாலும் அறிவு விளங்குவது இல்லை. அதனால் பிராணவாயு ஆன்மா அன்று, பிராணவாயு ஆன்மா அன்று. 5 அவத்தைப்படும், 5 அவத்தைப்படும். உணர்த்த உணர்தலின் பிரம்மமே ஆன்மான்னு சொன்னீன்னா நீ அவத்தைப்பட்டியா அறிகிற? அவத்தைப்பட்டு அறியக்கூடாது. எப்படி அறியணும்? ஒரே மாதிரி அறியணும், ஒரே மாதிரி அறியணும். ஆனால் உனக்கு எப்படி இருக்கு? அவத்தைப்படுற, புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. புரிஞ்சதுக்கு காரணம் சகலம், புரியாத காரணம் நனவு, உறக்கம், பேருறக்கம். அவத்தை கீழே வந்துருச்சு, கீழே வந்ததுனால புரிய மாட்டேங்குது, மேலே இருந்தால் புரியுது இல்லையா? அவத்தைப்படுவதினாலே. அவத்தைப்படுறது பிரம்ம எப்படி அவத்தைப்படும்? பிரம்ம அவத்தைப்படுமா? படாது, ஒரே மாதிரி இருக்கும். ஏன் பிரம்மையை அவத்தைப்படாது? அது கருவிகள் வழியாக அறிவதில்லை. பிரம்மம் கருவி வழியாக அறிவதில்லை. கருவின்னு என்ன செய்யும்? அது அப்படித்தான் இருக்கும். கருவியோட கூடுனாவே அவஸ்தை தான். நம்மளை நம்பாமல் இன்னொரு ஆளை நம்பணும்னு வச்சுக்கோங்க, எப்பவுமே தகராறு தான் இல்லையா? அவர் கூட்டிகிட்டு போவார் அப்படின்னா, அவர் இல்லைப்பா எனக்கு வரலப்பா அப்படின்னா நீங்கள் உட்காந்து வேண்டியதான். அவர் அடுத்த ஆளை நம்பி இருந்தாவே என்ன ஆகும்? பிரச்சனை தான். சரியா? அவர் வந்தால் தான் நீங்கள் போகணும், அவர் வரலன்னா என்ன செய்யணும்? இருக்க வேண்டியது தான். அவர் வானா வர வேண்டியதான், போனால் போக வேண்டியது. ஏன்? அவரை நம்பி நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. இப்போ நம்மளை செலுத்துறது என்னது? அவர் வந்து புருவம் நடுவில் உட்காந்தாருன்னா நானும் தான் கேட்பேன், அவர் வரமாட்டேங்கிறார் சார். யார்? கருவி எல்லாம். அவர் இரு கொஞ்ச நேரம் நீ வேணா கேட்டுரு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போயிட்டாருன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிரும்? என்ன பண்ணுறது? அவரை நம்பியில் இருக்கிறோம் நாம். சரியா? எனவே இன்ப துன்ப பலங்களும் பார்க்கில் நுகரும் பிராணவாயு உயிரெனப்படும். இன்ப துன்ப பயன்கள் கருவிகள் ஒடுங்கிய விடத்து அன்றி ஒடுங்கா விடத்தே நுகர்ந்து நிற்றலானும். 5 அவத்தைப்படும், 5 அவத்தைப்படும். உணர்த்த உணர்தலின், உணர்த்த உணர்தலின் பிரம்மமே உயிரெண்ணில் அறிந்தாங்கு அறிதலின்றே அவத்தைப்பட்டு அறிதலானும், அவத்தைப்பட்டு அறிதலானும். துரியாதீதம் உண்மை மாயா எந்திரத்தணுவினுள் ஆன்மா உள்ளது. 7 அனைத்தும் கூடிய சமுதாயம் உயிரெண்ணின் அனைத்தும் நீங்கிய துரியாதீதத்தும் உண்மையானும். எல்லாம் சேர்ந்த ஆன்மான்னு சொன்னால் துரியாதீதத்தில் எல்லாம் நீங்கிருச்சு. எது இருக்கு? மாயைன்னு ஒரே ஒரு கருவி இருக்கு. மாயின்னு ஒரு கருவி இருக்கா இல்லையா? அதை தவிர மீதி எல்லாம் என்னாச்சு? எல்லாமே நீங்கிருச்சு. அங்கே உயிர் இருக்கா இல்லையா? இருக்கு. நீ எல்லாம் சேர்ந்தாதான் ஆன்மான்னு சொன்னீங்கன்னா துரியாதீதத்தில் உயிர் இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? 31 சேர்ந்தா தானே ஆன்மா. 31 எங்கே இருக்கு? இங்கே இருக்கும்போது தான் 31. இங்கே வந்துட்டாவே 35, 25, 3, 2, 1. அப்போ கருவி எல்லாம் 96 இருந்தால் தான் ஆன்மா. 35 ஆனாவே ஆன்மா இல்லை, 25 ஆனால் சுத்தமாக இல்லை. கீழே வர வர ஆன்மாங்கிறதே இல்லாமல் போயிடும். ஆனால் அங்கே அனுபவம் நிகழ்கிறதா இல்லையா? நிகழ்கிறதா இல்லையா? அப்போது இவருக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்று சொல்லுகிறார். எனவே இந்த உடலின் உயிரெனப்படுவது வேறு, உடலின் உயிரெனப்படுவது வேறு. போலிப்புரை. உயிரெனப்படுவது என்றது சாதி ஒருமை. நான் இப்போ படித்ததே போய் இதுதான், பதவுரை படித்தாச்சு. பதவுரை தானே இப்போ சொன்னேன். பொழிப்புரை பாருங்க. உயிரெனப்படுவது என்றது சாதி ஒருமை. அதைத்தாம்மா இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். இது படிப்புரை தான். உயிர் சூனியம்
ம் சரி, பொழிப்புரை. நான் இங்கே டேபிள் இல்லை. உயிர் சூனியம் எனின் அவ்வாறு சொல்வதொன்று உளதாய் நிற்றலானும். சூனியம்னு சொல்கிற ஒரு பொருள் இருக்கா இல்லையா? அதனால் உடம்பே உயிரெண்ணின் உடம்பகத்தே பொறிந்து நின்று யான் எனது என்னும் செருக்குறுதலானும். ஐம்பொறியே உயிரெண், இதெல்லாம் அப்படியே மேலே சொன்னதே தான், அதே தான் அப்படியே, சரியா? வேற ஒன்றும் இல்லை. ஐம்பொறியே உயிரெண்ணின் ஞான மாத்திரையே அன்றி ஞான கிரியை இச்சை என்னும் மூன்றும் உடையதாகலானும். சூக்கும உடம்பே உயிரெண்ணின் கனவொடு பயில்தனை நனவின்கண் உற்றறிந்து நிற்றலானும். பிராணவாயுவே உயிரெண்ணின் இன்பதுன்ப பயன் ஒடுங்கிய இடத்து அன்றி ஒடுங்காத இடத்து நுகர்ந்து நிற்றலானும். பிரம்மமே உயிரெண்ணின் அறிந்தாங்கு அறிதல் என்று ஐந்தவத்தைப்பட்டு அறிதல் ஆனும். அனைத்தும் கூடிய சமுதாயமே உயிரெண்ணின் அனைத்தும் நீங்கிய துரியாதீதத்தும் உண்மையானும். இந்த உடலின்கண் உயிரெனப்படுவது இவை அனைத்திற்கும் வேறு என்பதாம். சரியா? அதே தான், மேலே சொன்ன அதே செய்தி தான். சரி, உயிரெனப்படுவது சாதி ஒருமை. சாதி ஒருமைன்னு என்னது? அது என்ன சாதி? சாதி ஒருமை எங்க? ரஞ்சனாவை காணா? பாப்பா பார்க்க போயிட்டல. இதுதான் ஏதோ எதையோ கருத்து தான். அவ இருக்கிறான்னு நினைச்சு வந்துட்டா பாவம் காலையில. சரி, சாதி ஒருமைன்னு என்ன? நம்ம சாதி ஒருமை இலக்கணம். அது சமுதாயம். இலக்கணம் வேற ஒன்றும் இல்லை. உயிர்கள் அப்படின்னு சொல்லாம உயிர்னு சொல்றாரு. உயிர்கள்னு சொல்லாம உயிர்னு சொல்றாரு. அப்போ உயிர்னு ஒருமையில் சொல்லலாமானா? உயிர்னு சொன்னா உயிரை ஒத்த எல்லா உயிரும் ஒரே சாதி. அதனால பன்மையில் சொல்லாம ஒருமையில் சொல்லியிருக்கிறார். சரியா? உயிர்கள்னு சொன்னா எல்லாத்தையும் குறிக்கும். உயிர்னா ஒரு உயிர் தானே, உயிர்னு சொல்லலாமா? அப்படிங்கிற மாணவன் அப்படின்னு சொன்னா மாணவர்கள், எல்லா மாணவரும் மாணவன் சொன்னா போதும். படிப்பவனே மாணவன், படிப்பவனே மாணவன் அப்படின்னு என்னதான்? எத்தனை பேர் படித்தாலும் அவர்கள் படிக்கிறவன் தான் மாணவன். படிப்பவர்களே மாணவர்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பவனே மாணவன், படிப்பவனே ஒருமை, மாணவன் ஒருமை. எப்படி சொல்லணும்? படிப்பவர்களே மாணவர்கள் அப்படின்னு சொல்லணும். நான் அதை எப்படி சொல்கிறேன்? படிப்பவனே மாணவன் சொன்னால் படிக்கிற எல்லா மாணவருக்கும் அது பொருந்தும். அது சாதி ஒருமை, ஒத்த குணத்தை உடையவர்கள்னு அர்த்தம். சாதி என்பது என்னது? சாதிங்கிறது அதானம்மா, ஒரு ஒத்த ஒரு அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு ஒற்றுமை இருக்கும். அவங்க ஒரு சாதி. ஆண் சாதி அப்படின்னு என்னது? ஆண்களுக்கு ஒரு ஒரு உடல் அமைப்பு உண்டு, ஒரு குணம் உண்டு, அது அவங்களுக்கு உண்டான. பெண் சாதி அப்படின்னா அது சாதி. சாதி என்பது என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? ஒற்றுமை இருந்தால் அதுக்கு சாதின்னு பேர். ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கும். அது மாதிரி இங்கே உயிர் என்பது சாதி, ஒரு சாதி. சரிங்களா? அப்போ உயிர்கள்னு சொல்லாமல் உயிர்னு சொல்கிறார். சரியா? அப்போ இது எந்த உயிர், இந்த உயிரா அந்த உயிரான்னு கேட்கக்கூடாது. எல்லா உயிரையும் குறிக்கும், எல்லா உயிரையும் குறிக்கும். உயிர்கள் என்று சொல்லாமல் உயிர்னு சொன்னாரே, இது இலக்கண பிள்ளையான்னு கேட்டக்கூடாது. அதனால் ஒரே இலக்கில் என்ன எழுதுறாங்க? உயிரெனப்படுவது சாதி ஒருமை. சரியா? துயிலோடும் பயிலூரும் என்று இயையும். பாட்டில் துயிலோடும் பயிலூரும் என்று பொருள் செஞ்சுக்கணும். பாட்டில் எப்படி இருக்கு? துயிலோடும் பயில்வுறும் என்று கொண்டு வந்து சேர்த்திக்கணும். துயில் என்றது கனவின் மேற்று. இங்கே துயில் என்பது கனவு. பயில்வுறும் என்பொழி இரண்டாவதை விரிக்க.
இரண்டாவது என்னது? பயில்வை. ஐய விரிவிச்சுக்கணும். ஐ இரண்டாவது உருபு ஐ. பயிரூடும் என்பதை பயில்வை அப்படின்னு எழுதிக்கணும். இதெல்லாம் இலக்கணங்க. பொருள் செய்யும்போது அப்படி வச்சு பொருள் செய்யணும். பயில்வை அப்படின்னு பொருள் செய்யணும். பயில்வு ஆகுபெயர். பயில்வு என்பது ஆகுபெயர். ஆகுபெயரை எதை குறிக்கும்? அவத்தையை குறிக்கும். இதெல்லாம் பொருள் எடுத்து வச்சுட்டு பொருள் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பயில் உறும் துயிலோடும் பயில் உறும். துயிலோடு 5 அவத்தைப்படும். பயில் என்பது என்னது? 5 அவத்தைப்படும். 5 அவத்தைப்படும். அதனால் அவத்தை என்பதை அங்கே குறிக்கிறார். பார்க்கில் நுகரும். பார்க்கில் நுகரும் என்று மாற்றுக. பார்க்கில் நுகரும் என்று மாற்றுக. பொருள் செய்யும் போது மாற்றி பொருள் செய்யணும். பார்க்கில் நுகரும் என்று மாற்றுக. பார்க்கில் என்பதற்கு விழித்த விடத்து. துயில் என்பது கனவு, பார்க்கில் என்பது நனவு. நனவு விழித்த விடத்தில். பார்க்கில் என்பது விழித்த விடம் என்னது? நனவு. நனவு பாட்டில் அப்படி சொல்லியிருந்தால் அதுக்கு பொருள் செய்யும்போது நனவு கனவு அப்படி சொல்கிறோம் இல்லையா? நனவு என்பது பார்க்கில். பார்க்கலன்னா ஒழுங்காக பார்த்தான்னு வச்சிங்களேன். ஒழுங்காக பார்த்தா. ஒழுங்காக எப்போ பார்ப்பான்? எல்லா கருவியும் ஒழுங்காக இருந்தால் நல்லா பார்ப்பான். சரியா? அது நனவு. விழித்த விடத்து. ஐயும் கண்ணும் அல்லா பொருள் வயின் மெய்யுருபு தொகா இறுதியான என்பது ஓத்தாக்களின் 7வது இறுதிக்கண் தொக்கது. தொல்காப்பியத்திலிருந்து ஒரு பாட்டை மேற்கோள் காட்டி, சரியா, 7வது இறுதிக்கண் தொக்கது. தொக்கதுன்னா என்னது? மறைஞ்சு நிற்குது. 7வது என்னது? 7வது என்னது? 6வதுக்கு அப்புறம் வரைஞ்சு 7வது. அப்படியா? மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது அப்படிங்கிறது 7வது. அது இங்கே பாட்டில் எப்படி இருக்குது? மறைஞ்சு நிற்குது. அதை வருவித்து பொருள் செஞ்சுக்கணும். துரியாதீதத்தில் உயிருண்டு என்பது விழித்த பின் சுகமாக துயின்றேன் என்னும் உணர்வு நிகழ்தல் பற்றி தெளியப்படும். துரியாதீதத்தில் உயிர் இருக்குதுன்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம்? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நல்ல தூக்கம்யா, அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டேன், என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ நல்லா ஆழமாக தூங்கி விழித்த பிறகு தான் என்ன தெரியும்? நல்லா தூங்கினேன்னு தெரியும். தூங்கும்போது தெரியுமா? தூங்கும்போது ஆன்மா என்ற ஒன்று உண்டு, நான் நன்றாக தூங்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நல்லா தூங்கலேன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு திரைப்படத்தில் கூட வரும். திரைப்படத்தில் வரும் தெரியுமா? என்னது? அந்த பையன் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். அவங்க அம்மா வருவாங்க. என்னது? தூங்குனா பெருவிரலை ஆட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா உடனே அந்த பையன் பெருவிரலை ஆட்டுவான். அப்போ தெரிஞ்சிடும். அப்போ தூக்கத்தில் நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொன்னால் தூங்கலைன்னு அர்த்தம். இப்போ நல்லா தூங்கினது எப்போ தெரியும்? தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அப்பா ஒரு ஒரு அப்படியே பிளைண்ட் ஆயிடுச்சு, எல்லாம் அப்படியே இதாகிடுச்சு சொல்கிறோமா இல்லையா? அப்போது விழித்த விடத்து தான் நல்லா தூங்குனது தெரியும். அப்போ அந்த அனுபவம், தூக்கத்தில் ஒரு அனுபவம் இந்த ஆன்மாவுக்கு நிகழ்ந்திருக்கிறது, ஒரு ஓய்வு ஆன்மாவுக்கு கிடைத்திருக்கிறது என்பது எப்போ தெரியும்? விழித்த விடத்து தெரியும். அதாங்க சொல்கிறார். உளதாய் என்பது முதலாக 7 குறிப்பு ஏது ஆகலான் அவற்றை இங்கனம் விருத்துரைத்து முதல் நூலின் 3ஆம் சூத்திரம் போல இச்செய்யுள் 7 கூற்றாய் ஆயவாறு கண்டுகொள்க. அங்கே 7 இருக்கிற மாதிரி இங்கேயும் 7, அதை பொருத்தமாக கூட்டி குறைச்சி ஒன்று சேர்த்து பொருள் செய்து கொள்க. அதில் 7, இதுலேயும் 7. சரியா? அற்றேல் சூனிய முதலவற்றுள் ஏனைய எல்லாம் அறியும் என்பது காட்சி அளவிற்கு எய்தாமையின் உயிர் இவற்றின் வேறென கொள்ளினும். அதாவது 7 சொல்லியாச்சு. 7ல் காட்சி அளவிக்கு படுவது. காட்சி அளவு என்பது என்னது? கண்ணுக்கு புலனாகிறது. கண்ணுக்கு புலனாகி, கண்ணுனா 5 பொறிகளுக்கு புலனாகிறது தான். இங்கே கண்ணுக்கு நம்ம பார்த்தா டக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த 7ஐயும் சொல்ல முடியுமாண்ணா? காலையிலேருந்து காற்றுலேயே கை வச்சுட்டு இருந்தீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி காட்சி அளவுக்கு விளங்காது. எது? இந்த 7 விளங்காது. அந்த காரணம் எவங்க பார்த்தான்? சூனியத்தை எவங்க பார்த்தான்? இல்லையா?
இதெல்லாம் இன்னும் தத்துவ ஞானம் படித்தாதான் புரியும். சாதாரணமாக ஒருத்தன்ட்ட போய் சொன்னால் புரியுமா? புரியாது. அதனால் சூனியம் முதலவற்றுள் ஏனைய எல்லாவற்றையும் அறியும் என்பது காட்சி அளவைக்கு எய்தாமையன். 7மே காட்சி அளவைக்கு வராது. உயிர் இவற்றின் வேறென கொள்ளினும், இந்த 7க்கு வேற உயிர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் 7ஐயும் விரிக்க வேண்டாங்க. அதெல்லாம் நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க, அந்த காரணங்கிறீங்க, சூக்குமுதேங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாங்க. அதெல்லாம் வேண்டாம். உடம்பாதல், உடம்பின் கண் உளதாகிய ஐம்பொறிகளாதல், ஐம்பொறிகளை ஊக்கி இயக்குவதாகிய பிராணவாயு ஆதல் அறியும் என்பது காட்சி அளவையின் அறிய கிடத்தலின். துளதேகமோ ஐம்பொறியோ பிராணனோ இந்த 3 தான் காட்சிக்கு தெரியுது. தூளதேகம் தெரியுதா இல்லையா? தெரியுது. ஐம்பொறி கண்ணு தெரியுது, காது தெரியுது, எல்லாம் தெரியுது. பிராணன் அறியலாம், மூச்சு வச்சு பார்த்தா மூச்சு இருக்கிற வரைக்கும் உசுறு இருக்குதுன்றோம். இந்த 3 தான் காட்சி அளவுக்கு தெரியுது. 4 காட்சி அளவுக்கு தெரியல. 7ல் 3 தான் காட்சி அளவுக்கு தெரியுது. சூக்கும தேகம் தெரியாது. பிராணன், சூனியம், இவை கூடிய கூட்டம். பிராணன் தெரியும் இல்லையா? பிரம்மம் சரியா? முதல்ல சூனியம் தெரியாது, தூள தேகம் தெரியும், ஐம்பொறி தெரியும், சூக்கும தேகம் தெரியாது, பிரம்மம் தெரியாது, இவை கூடிய கூட்டம் தெரியாது. இந்த 4ம் தெரியாது, 3 தான் தெரியும். எனவே 3 காட்சி அளவைக்கு படுவதினாலே இம்மூன்றில் ஒன்று உயிர் அம்மூன்றில் ஒன்றாக ஆகற்பாலதே பொருத்தமுடைத்து என்பாரை நோக்கி 3ல் 1 தான் ஆன்மா. எது? உடம்பு, ஐம்பொறிகள், பிராணன். இந்த 3ல் ஏதாவது ஒன்று ஆன்மாங்க. மீதி எல்லாம் காட்சி அளவுக்கு வராது. அதனால் இந்த 3ல் 1 என்பாரை நோக்கி இவ்வுலகம் ஒன்றினையும் சிறந்தெடுத்து ஓதி மறுத்தற்கு வருஞ்செய்யில் உள்ளது. அப்போது 187, 188, 89, 90 3 செய்யல 3 கருத்தை மறுக்கிறார். 7 என்ன பண்ணிட்டாரு? 3 தான் மறுக்கிறார். தூளதேகமே ஆன்மா என்பதை மறுப்பதற்கு 188, ஐம்பொறியே ஆன்மா 189, அடுத்தது பிராணனே ஆன்மா 190. 3 நூற்பால இந்த நூற்பாவை முடிச்சிட்டார். உடலின் வேறு உயிர் ஏன்? இந்த உடல் அன்றோ உணர்வது என்னென்? உடல் சமமான போது உடலினுக்கு உணர்வு உண்டோதான். உடலின் வாயு போனால் உணர்ச்சி என்று என்னென்? உடலுக்கு என்னென்? உடலினில் வாயு போகாத உறக்கத்தும் உணர்வது இன்றே. பதவுரை பாருங்க. உடலின் வேறு உயிர் ஏன்? உடலின் வேறு உயிர் ஏன்? உடம்புக்கு வேறா உயிர்னு ஏயா எவ்வளோ போட்டு சிரமப்படுறீங்க? உடம்பு தான் உயிர். உடம்புக்கு வேறா உயிர்னு சொல்லி அதை போட்டு இது இல்லை அது இல்லைன்னு ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. உடம்பே உயிர், உயிரே உடம்பு. இதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சரியா? உடலின் வேறு உயிர் ஏன்? இந்த உடல் அன்றோ உணர்வது? எல்லாம் உணர்வது. எது உணருது? பேசுனா காது தான் கேட்குது, கண்ணு தான் பார்க்குது, எல்லாம் உடம்பு தான். எல்லாம் அனுபவம் பூரா எதுக்கு நடக்குது? உடல் அன்றோ உணர்வது? உடல் அன்றோ உணர்வது. உடல் உணர்வதினால உடம்புக்கு வேறா உயிர் ஒன்று உண்டு என்று சொல்வதெல்லாம் எதுக்குயா? அவ்வளவுலாம் சிரமப்படாதீங்க. உடம்பே உயிரே, உயிரே உடம்பு. சொல்றது யாரு? இப்படி இப்போதைக்கு நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உலகாயதர் சரியா? தூளதேக ஆன்மவாதி, தூளதேக ஆன்மவாதி சரியா? அப்படி சொன்னால் அவனுக்கு மறுக்கிறார். எப்படி மறுக்கிறார் பாருங்க. உடல் சமமான போது உடல் எனக்கு உணர்வு உண்டோதான். அது பிணமாயிருச்சுன்னா அதுக்கு உணர்வு இருக்கணுமா இல்லையா? அது இல்லையா? நீ சொன்ன பிரகாரம் உடம்பு தான் உயிர்னு சொன்னால் உடம்பு கிடக்குது, உயிர் இருக்கணும்ல.
உடம்பு சமமாயிருச்சுன்னா என்ன கிடையாது, உணர்வு இல்லை. நீ உடம்பு தான் உணர்வுதுன்னு சொன்னால் இப்போ உடம்பு கிடக்குதா இல்லையா, இப்போ உணரணுமா இல்லையா, ஏன் உணர மாட்டேங்குது? அப்போ உடம்பு உயிர் இல்லை, உடம்பு வேற உயிர் வேற. சரியா? உடல் சவமான போது உடலினுக்கு உணர்வு உண்டோதான். இது மறுப்பு. எதுக்கு மறுப்பு? உடம்பு தான் உயிருங்கிறதுக்கு மறுப்பு. அவன் சொல்கிறான் அதெல்லாம் உடலினில் வாயு போனால் உடலினுக்கு உணர்ச்சி இன்று. வாயு பிராணவாயு போயிடுச்சுனால இதுக்கு உணர்வு இல்லை. பிராணவாயு போனதுனால இதுக்கு என்ன கிடையாது, உணர்ச்சி இல்லை. சரியா? உடலினில் வாயு போனால் உணர்வே இன்று. அப்படியாப்பா? உடலில் வாயு போகாத உறக்கத்தும் உணர்வு இன்றே. பிராணவாயு தான் உயிர்னு சொல்கிற, இப்போ சவமாயிட்டாரு, அதனால் உயிர் இல்லை, அவருக்கு உணர்ச்சி இல்லைன்னு சொல்கிற. அப்போ பிராணவாயு தான் உயிர் சொன்னால் அது இருக்கும்போதெல்லாம் நல்ல உணர்வியா? உறங்கும் போத பிராணவாயு இருக்குது, அப்போ ஏன் உணர மாட்டேங்கிற? சரியா? அப்போது தூளதேகம் ஆன்மா கிடையாது, பிராணன ஆன்மா கிடையாது. சரியா? நீ கூறும் பூத கூட்டத்தில் ஒன்றானும் குறைவின்றி கிடக்கும் இடத்து உறக்கத்தினும் அறிவு நிகழ்வதே இல்லை. ஆகவே உடம்பு அறியுமாறு ஆண்டு உடையது என்க. உடம்பு அறியுமாறு ஆண்டையது என்க. அதாவது அறிவதற்கு உடம்புக்கு வேறா பிராணனுக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. சரியா? முதல்ல உடம்பு தான் உயிர் அப்படின்னு சொன்னால் சமமான போது அறியலையே, அது பிராணம் போயிருச்சுங்க அதனால் அறியலை. இப்போ பிராணம் போகாத இடத்துல நீ அறியணுமா இல்லையா, அப்பவும் அறியலை. சரியா? அதனால் உடம்புக்கு வேறாக உயிர் என்ற ஒன்று உண்டு. பொழிப்புரை பாருங்க. அவயவங்கள் ஒன்றொன்றானும் குறைபாடின்றி கிடக்கும் பிணக்கிடக்கையும். அவயவங்கள் ஒன்றொன்றானும் குறைபாடு இன்றி கிடக்கும் பிணக்கிடக்கை. இப்போதான் உசுறு போயிருக்குன்னா என்ன இருக்குது, உசுறு இருக்கும்போது உடம்புல என்னென்ன உறுப்புகளாக இருந்ததோ அதெல்லாம் குறையில்லாமல் அப்படியே இருக்குது. சிரித்த மாதிரியே படுத்துருக்குறாருங்க. சொல்கிறோமா இல்லையா? அப்படியே பாருங்கள், உசுறு போனாலும் முகம் அப்படியே சிரித்த முகமாக இருக்குங்க. ஏன்னா எதுவுமே அப்படியே இருக்கிறாரு, படுத்து தூங்குற மாதிரி இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை? ஒன்று தான் இல்லை, மற்றபடி அப்படியே இருக்கிறார். ஒரு குறைபாடுமே இல்லை, உறுப்புகளிலே குறைபாடு இல்லை. ஆனால் என்னது, உணர்வு கிடையாது, உணர்வே இல்லை. பக்கத்தில் போய் பேசினா தெரிஞ்சுக்க போகிறாரா என்ன? தெரிஞ்சிக்க மாட்டார். எனவே பிணக்கிடக்கையினும் நீ கூறும் பூத கூட்டத்தினும் ஒன்றானும் குறைவின்றி கிடக்கும் உறக்கத்தினும். பிணத்தில் இருக்கும்போதும் அறிய மாட்டேன், உறக்கத்துலேயும் அறிய மாட்டேன். பிணத்தில் இருக்கும்போதே பிராணவாயு போயிடுச்சு, உறங்கும்போது பிராணவாயு இருந்துச்சு. ரெண்டு இடத்துலையும் நீ அறியலை, ரெண்டு இடத்துல உனக்கு என்ன கிடையாது, அறியவில்லை. எனவே உறக்கத்தின் அறிவு நிகழாமை நிகழ காணாமையின் உடம்பு அறியுமாறு ஆண்டையது, உடம்பு அறியுமாறு ஆண்டையது என்பதாம். உடம்புக்கு வேற உயிர் என்ற ஒன்று உண்டு. போகாத என்னும் பெயரச்சத்து விகாரத்தால் தொக்கது. போகாத என்னும் பெயரச்ச அகாரம் விகாரத்தால் தொக்கது. போகாத போகாத என்று இந்த பாட்டில் போகாத என்று வரணும். போகாத உறக்கத்தும் என்பது அந்த ஆமாம் பெயரச்சம். போகாத எது போகாத, பிராணவாயு போகாத உறக்கத்தும், பிராணவாயு போகாத உறக்கம் அது விகாரத்தால் தொக்கது. சரி, அடுத்த பாட்டு. இதெல்லாம் விரிக்க வேண்டாம், எல்லாம் இப்போ சொன்னதான். இப்போது அதுக்காக தான் காலையில் எல்லாத்தையும் விரிச்சாச்சு. சரியா? அடுத்தது ஐம்பொறியே ஆன்மா. அறிவது ஐம்பொறியே என்னென் உறக்கத்து அறியாவாகும். அறிவதும் ஒன்று ஒன்றாக ஒன்று ஆய் அறியும் எண்ணில் அறிவுகள் ஒன்றை ஒன்று ஆங்கு அறிந்திடா. ஐந்தையும் கொண்டு அறிவது ஒன்று உண்டு, அது ஆன்மா. ஐம்பொறி அறிந்திடாவே. பதவுரை.
ஐம்பொறியே அறிவது பிணமாம்போது கெட்டொழிவதாகிய ஐம்பொறிகளே அவ்வுடம்பின்கண் நின்று நனவின்கண் அறியும். பிணமாகிற போது என்ன ஆகிடும்? கெட்டொழிவதாகிய. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது? எல்லாம் கெட்டு போயிடும், உறுப்புகள்லாம் கெட்டு போகும். அந்த ஐம்பொறிகளே அவ்வுடம்பின்கண் நின்று நனவின்கண் அறியும். நனவின்கண் அறியும். உறக்கத்து அறியாவாகும் என்னில் உறக்கத்தின்கண் அறிவதிலின்றி ஒடுங்கி நிற்கும் எண்ணின். நனவில் ஐம்பொறிகள் அறிகிறது, கனவில் ஐம்பொறிகள் அறிவதில்லை. சரியா? மேலே ஏயா தூக்கத்தில் ஏயா நீ அறிய மாட்டேங்கிற அப்படின்னா பக்கத்தில் இவன் இருக்கிறான். யாரு முதல்ல சொன்னவன்? யாரு? தூளதேக ஆன்மவாதி. தூளதேக ஆன்மவாதி. அவன் என்ன சொல்கிறான்? தூளதேகம்தான் ஆன்மா, தூளதேகம்தான் ஆன்மான்னா. ஆன்மான்னு சொன்னால் அவனை நம்ம என்ன மறுத்தோம்? அப்படியே கூட்டிக்கிட்டே வரணும், அவனையும் கூடவே கூட்டிகிட்டு வரணும். அவனை எப்படி மறுத்தோம்? பிணத்தில் உணர்வு இல்லாமல் கிடக்கிறையே அப்படின்னு அவன் என்ன சொன்னான்? பிராணவாயு போயிடுச்சு, அதனால் அறியலன்னா. நாம் என்ன சொன்னோம்? பிராணவாயு தூங்கும்போது இருக்குது, ஏன் அறிய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டோம். அண்ணன் இவன் பக்கத்து அதைத்தாங்க நான் சொல்கிறேன். பாருங்கள், அவன் சொன்னது தப்பு. அவன் சொன்னது தப்பு. 5 பொறி தான் ஆன்மா, 5 பொறி தான் ஆன்மா. இப்போ பாருங்க, தூங்கும் போத 5 பொறி அடங்கி நிற்குது, விழிச்சிருக்கும் போத 5 பொறி அறியுது. விழிச்சிருக்கிற போத 5 பொறி அறியுது, அதனால் எனக்கு அறிவு இருக்குது. தூக்கத்தில் 5 பொறியும் அடங்கிடுது, அதனால் அறியலை. இப்போ தூக்கத்தில் ஏயா உனக்கு தெரியலன்னு கேட்டிங்களா இல்லையா? கடைசியா அதுக்கு இவன் பதில் சொல்கிறான். விழித்திருக்கும் போது நீ அறியிற, தூங்கும் போது நீ அறிய மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னதுக்கு இவன் என்ன சொல்கிறான்? 5 பொறி தான் ஆன்மா, விழித்திருக்கும் போது அது அறியும், தூங்கும் போது அறியாது, அதனால் 5 பொறி தான் ஆன்மா. சரியா? இப்போ கேட்ட கேள்விக்கு இவன் கரெக்டாக பதில் சொல்லிட்டானா? சொல்கிறானா இல்லையா? 5 பொறியை அறிவது உறக்கத்தை அறியாவாகும். உறக்கத்தை அறியாவாகும். இப்போ இவனை மறுக்கணும். சரியா? அறிவதும் ஒன்றொன்றாக. அப்படியாப்பா? 5 பொறி தான் ஆன்மாவா? ஏயா ஒன்றொன்னா அறிகிற? 5 பொறி என்ன செய்யுது? ஒன்று தான் அறியுது, ஒன்று தான் அறியுது, ஒன்று மற்றொன்றை அறிவதில்லை, மற்றொன்றை அறிவதில்லை. அறிவதும் ஒன்றாக. நனவில் அறியுதுன்னு சொன்னையா இல்லையா? நனவில் எப்படி அறியுது? ஒவ்வொரு பொறியாக தான் அறியும், ஒரு பொறி ஒன்றைத்தான் அறியும், ஒரு பொறி மற்றொரு பொறியை அறியாது, மற்றொன்றை அறியாது. எனவே அறிவதும் ஒன்றாக. அப்போ எல்லாம் ஒரே நேரத்தில் அறியுமா? அறியாது, ஒரே நேரத்தில் அறியாது. ஒன்று எல்லாத்தையும் அறியாது, ஒன்று தான் அறியும், ஒரு நேரத்தில் ஒன்று தான் அறியும். அது மட்டும்தான் அறியும், அது மட்டும்தான் அறியும். ஒன்றாய் அறியும் எண்ணில். ஆமாங்க, அதனுடைய இயல்பே அதுதான். எதனுடைய இயல்பு? ஐம்பொறியினுடைய இயல்பு. ஐம்பொறி இயல்பு எப்படி இது? ஆமாம், அதனால் என்ன தப்பு? அதனால் என்ன தப்பு? அதுக்கும் ஆன்மாவுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்று அறியும், கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு நுகரும். அதனால் ஆன்மா இல்லைன்னு சொல்வதற்கு என்ன காரணம்? அப்படியெல்லாம் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5ம் ஒன்றொன்றே அறிவும், அது அதனுடைய இயல்பு. ஒன்றாய் அறியும், ஒன்றாய் அறியும், அப்படியே அறியும். ஆனால் ஒன்றும் தப்பில்லை என்று சொன்னால் அறிவுகள் ஒன்றை ஒன்று அங்கு அறிந்திடா. ஐயா, அது 5ம் ஒன்று அறியாது, பரவாயில்ல. 5ம் தன்னைத்தான் அறியாது. என்ன அறியாது? இது கண்ணுன்னு சொல்லி எது அறியாது? காது அறியாது. காதுன்னு மூக்கு அறியாது, மூக்குன்னு வாய் அறியாது. சரியா? அப்போ நீ ஆன்மான்னு சொன்னால் 5 தானே சேர்ந்ததானே ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு தெரியணுமா இல்லையா? இது கண் ஆன்மாவுக்கு காது ஆன்மா இதுன்னு தெரியணும், காது ஆன்மாவுக்கு மூக்கு ஆன்மா இது என்று தெரியணும். ஏன்னா ஒரே ஆன்மா தானே இருக்கு. ஆன்மா ஒன்றுன்னு சொன்னால் அதுக்கு எல்லாம் தெரியணுமா? 5ம் தெரியணுமா இல்லையா? கண் ஆன்மாவுக்கு காது ஆன்மா இது என்று தெரியுமா? தெரியாது. அப்போ அது வேற, இது வேற. அப்போ இந்த 5 வச்சுக்கிட்டு அறிகிற ஒரு ஆள் இருக்கணுமா இல்லையா? அவனுக்கு தெரியும் என்னென்ன. இது கண்ணு, இது மூக்கு,
இது நாக்குன்னு இவனுக்கு தெரியும். சரியா? அப்போ அறிவுகள் ஒன்றை அங்கு ஒன்று அறிந்தடா. இந்திரியங்கள் ஒன்றை அறிந்து ஒன்றை அறிய மாட்டான். ஐந்தையும் கொண்டு அறிவது ஒன்று உண்டு. ஐந்தையும் கொண்டு அறிகிற ஒன்று உண்டு. ஆகனால் இவ் ஐம்பயனையும் அறிவதாகிய ஒன்று உண்டு. அது ஆன்மா. அதுக்கு ஆன்மா எனப்படும். ஐம்பொறி அறிந்திடாவே. ஐம்பொறிகள் தாமே அறிய மாட்டா. எனவே ஐந்து பொறிக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. ஒளிப்பொறி பாருங்க. பிணமாம்போது கெட்டொழிவதாகிய ஐம்பொறிகளே அவ்வுடம்பின்கண் நின்று நனவின்கண் அறியும் உறக்கத்தின் அறிதலின்றி ஒடுங்கி நிற்கும் எண்ணில். பிணமாம்போது கெட்டொழிவதாகிய ஐம்பொறிகளே இந்த உடம்பில் நனவில் கெடாது நின்று அறியும். அதுதான் உறக்கத்தில் அறியாது. அதனால் என்னது? நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம் எல்லாம் எங்கே இருக்கிறீங்க? இங்கே தான் இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பேராவை படிச்சு சொன்ன செய்தி தான். அப்பப்போ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். பிணமாம்போது கெட்டொழிவதாகிய ஐம்பொறிகளே இவ்வுடம்பின் நின்று நனவின் கண் அறியும் உறக்கத்தின் கண் அறிதலின்றி ஒடுங்கி நிற்குமெனினும் அது பொருந்தாது. எது பொருந்தாது? மேலே சொன்னது பொருந்தாது. என்ன சொன்னார்? சரி, அது சரி. இது படித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன் செத்த பிறகு அறியலான்னா ஐம்பொறி கெட்டு போச்சு. இருக்கும்போத நனவில் இருக்கும்போத ஐம்பொறி அறியும். சரி, அப்போ ஏன் தூங்கும்போது அறியலைன்னா அடங்கிருச்சு. தூக்கத்தில் அடங்குச்சு. விழித்திருக்கிற போது அடங்காமல் இருந்துச்சு. செத்த போது அழிஞ்சு போச்சு. இதை ஏன் சொல்லணும் இந்த இடத்துல? ஏற்கனவே கேட்ட கேள்வி ஒன்று தொக்கி நிற்குது. ஏற்கனவே அவனை மறுக்கும்போது நம்ம ரெண்டு கருத்தை சொன்னோம். என்னது? செத்த போது ஏன் அறிய மாட்டியா? உடம்பு தான் ஆன்மான்னு சொன்னால் செத்த போது நீ அறியணும் அப்படின்னு அவனை கேட்டான். சரியா? இல்லை பிராணவாயு போயிருச்சுன்னா அப்போ பிராணவாயு இருக்கும்போது தூங்கும்போது ஏன் அறிய மாட்டேங்கிறேன்னு கேட்டோம். அவனை ரெண்டு கேள்வி கேட்டோம். யார? தூளதேக ஆன்மவாதியை ரெண்டு கேள்வி கேட்டோம். அந்த ரெண்டு கேள்விக்கு இங்கே பதில் இவன் சொல்கிறான். செத்த போது ஏன் அறியலைன்னா ஐம்பொறிகள் கெட்டொழிந்தது. உறங்கும் போது ஏன் அறியலைன்னா ஐம்பொறி அடங்கி நின்றுச்சு. விழிக்கிற போது ஏன் அறியுதுன்னா ஐந்து பொறி வேலை செய்யுது. அதனால் ஐந்து பொறி தான் ஆன்மா. ஒரு கருத்தை ஏன் சொல்கிறான்னு பார்க்கணும். மேலே இருக்கிற செய்தியை அவனை மறுக்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொண்ட செய்தியை இவன் எடுத்து அதுக்கு பதில் சொல்கிறான். அவனை மறுத்தமா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லி எனவே ஐம்பொறியே ஆன்மா. அதை தான் சொல்கிறான். அதனால் உணரலை. செத்ததுனால ஏன் உணரலைன்னு தான் நம்ம கேட்டோம். ஐம்பொறியும் அழிஞ்சு போச்சு, அதனால் உணரலை. அடுத்து நம்ம என்ன கேட்டோம்? தூக்கத்தில் ஏன் அறிய மாட்டேங்கிற? ஐம்பொறி அடங்கிருச்சு. அப்போ விழிச்சிருக்கும்போது அறிவியா? அறிவேன். ஐந்து பொறி விழித்திருக்கு. சரியா? அவன் கரெக்டாக அந்த லாஜிக்கு புரியுதுங்களா? நாம் என்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்கு அவன் பதில் சொல்கிறான். சும்மா கண்ணை மூடிட்டு போகிறதில்ல. நீங்கள் ஒரு எதிர்த்தரப்பில் இருக்கிறான்னா அவன் முட்டாள்னு நினச்சி பேசக்கூடாது. அவங்க எவ்வளோ கருத்துப்பூர்வமாக தன் தத்துவ ஞானத்தை நிறுவுறாங்கன்னு பார்க்கணும். நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறான். அது நீங்கள் ஏன்னா அதை படிக்கும்போது அப்படியே கடந்து போகக்கூடாது. ரொம்ப முக்கியம் இதெல்லாம். பிணமாம்போது கெட்டொழிவதாகிய ஐம்பொறிகளே அப்படின்னா படிச்சுட்டு போயிடுவோம். இது ஏன் சொல்கிறான்? தேவையில்லாமல் இது ஏங்க சொல்லணும்? முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் இவன் சொல்கிறான். போன நூற்பாலை சொன்ன கேள்விக்கு இங்கே இவன் பதில் சொல்லி எனவே அது ஒடுங்கி நிற்கும் எண்ணில் அப்படி சொன்னேன்னா அவன் பதில் அப்படி சொல்கிறான்.
யார் சொல்கிறா? ஐம்பொறி ஆன்மவாதி. சரியா? இந்திரிய ஆன்மவாதி அப்படி சொல்கிறான். அப்படி நீ சொன்னீன்னா அப்போ அவன் சொல்லியிருக்கிறான், அவன் சொன்னதை இவர் சொல்கிறாரு, சொல்லி அது பொருந்தாது. புரியுதா? அப்படி நீ சொன்ன பதில் பொருந்தாது. இப்போ அவனை மறுக்கிறார். அவன் பதிலை சொல்லி அந்த பதில் பொருந்தாது. ஏன் பொருந்தாது? அப்படிதான் கீழே மறுப்பு கீழே வருது. நனவின் கனவே அறிவதும் ஒவ்வொரு பொறியாய் அறிவதென்று ஒருங்கே அறிவனவாகிய அல்ல ஆதலாடும். நனவில் கனவை அறிகிறோமா இல்லையா? அறிகிறோம். சரியா அறிகிறோமா? தெளிவாகவும் அறிகிறோம், எங்கேயும் அறிகிறோம், ஒவ்வொரு நேரத்தில் ஒன்று அறிகிறோம். சரிப்பா, நீ ஐம்பொறி தான் ஆன்மான்னு சொன்னீங்கன்னா உறக்கத்தில் ஐம்பொறி என்னாச்சு? அடங்கிருச்சு. நனவு அங்கே ஒரு கனவு கண்டையா இல்லையா? நீ சொல்கிறியா இல்லையா? இப்போ நான் எங்கேயோ போனமா இருந்தது, ஒருத்தரை பார்த்தமா இருந்ததுன்னு, அப்போ அதை அறிஞ்சது எது? ஐம்பொறி ஆன்மான்னு சொல்லியாச்சு, ஐம்பொறி அடங்கிருச்சு. அப்போ அங்கே ஒரு அறிவு நிகழ்ந்ததா இல்லையா? ஒரு காட்சி நிகழ்கிறதா இல்லையா? காட்சி நிகழ், அதை பார்த்தது யாரு? அப்போ ஐம்பொறிக்கு வேற எவனோ அங்கே நின்று அதை பார்த்துருக்குறான். சரியா? அவன் விழிச்ச உடனே நான் பார்த்தேங்கிறான். ஏன்னா ஐம்பொறி அடங்குதுன்னு நீ சொல்லிட்ட. ஐம்பொறி அடங்குதுன்னு அவனும் ஏற்றுக்கிட்டான். ஆமாயா, உறக்கத்தில் ஐம்பொறி அடங்குது, அதனால தான் நான் எனக்கு உணர்வு இல்லை அப்படின்னு நீ சொன்ன இல்லையா? சரி, கனவு கண்ட, கனவுல நிகழ்ந்த காட்சியை நினைவில் சொல்கிறியா இல்லையா? ஏதோ பாம்பு துரத்தின மாதிரி இருந்தது, நான் விருக்குன்னு முடிச்சு பார்த்தேன் சொல்கிறோமா இல்லையா? அப்போ கனவுல நமக்கு ஒரு காட்சி நிகழ்கிறது. அப்போ அதை பார்த்தது யாரு? ஐம்பொறிக்கு வேற யாரோ பார்த்துருக்குறாங்க, ஐம்பொறிக்கு வேறாக யாரோ பார்த்துருக்குறாங்க. அதுதான் ஆன்மா. அதான் இங்கே சொல்ற, நனவில் கனவினை அறிவதும். நனவில் கனவனை அறிகிறோமா இல்லையா? கனவை அறிகிறோம். அப்புறம் விழிப்பு நிலையில் நனவில் எப்படி அறிகிறோம்? ஒன்றரை அறிகிறோம். அவனை ரெண்டு மறுப்பு சொல்கிறாரு. என்ன மறுப்பு? நனவில் கனவுல அறிவதை நனவில் தெரிஞ்சுக்கிறது ஒன்று. ரெண்டாவது என்னது? நனவில் அறியும் போது ஐம்பொறியும் ஆன்மானா ஒன்றொன்னா அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற, இது அதை பற்றி தெரிய மாட்டேங்குது, அதுக்கு இதை பற்றி தெரிய மாட்டேங்குது, இது எப்படி ஆன்மா ஆகும்? ரெண்டு கருத்து இதில் இருக்குது பாருங்க. ஒவ்வொன்று சொல்ல அப்படி வச்சு வச்சு பார்க்கணும். நனவின் கனவினை அறிவதும் ஒவ்வொரு பொறியாய் அறிவதென்று, அது இது அந்த நனவில், புரியுதா? நனவில் கனவை அறிவதும், அப்புறம் அது தனி முடிஞ்சிருச்சு. நனவில் அறிகிற போது எப்படி அறிகிற? ஒவ்வொரு பொறியாய் அறிவதென்று ஒருங்கே அறிவன அல்ல ஆதலானும் ஒன்றொன்றாய் அறியும் அதுவே அவற்றை இயல்பு எண்ணின். இப்போ அவன் என்ன சொல்கிறான்? ஒன்றொன்றாய் அறியும். அப்போ மேலே சொன்ன கேள்வியில் ரெண்டு கேள்வி. ஒன்றுக்கு அவனுக்கு பதில் இல்லை. என்ன பதில் இல்லை? எதுக்கு பதில் இல்லை? கனவுல நினைஞ்சதை நனவுல எப்படியா சொன்னேன் அப்படின்னா அதுக்கு அவன்கிட்ட பதில் இல்லை. ஒன்றுக்கு பதில் சொல்கிறான். என்ன பதில்? நனவுல ஒன்றொன்னா அறியறிய அப்படின்னா அப்படி தாங்க அறியும். ஓ, அப்படிதான் அறியாது, அதனுடைய இயல்பு. அதான் சொல்கிறேன், என்னது? ஒன்றொன்றாய் அறியும் அதுவே அவற்றின் இயல்பு என்னென். இதெல்லாம் யார் சொல்கிறான்னு படிக்கணும். நீங்கள் இப்போ போயிட்டு பிடிச்சி திருப்பி படித்து பார்த்தா நாம் கேட்குறது என்ன, அவன் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியாமல் போகும். புரியுதா? நம்ம சொல்கிறது என்ன, அவன் கருத்து எது, இதெல்லாம் பிரித்து பிரித்து பார்த்தா தான் உரை புரியும். இப்போ ஒன்றொன்றாய் அறியும் அதுவே அவற்றின் இயல்பு என்னென் சொல்கிறது யார்? ஐம்பது அதகரண இவன் இந்திரியவாதி. இந்திரியவாதி சொல்கிறான். அப்படி சொன்னான். அங்கனமாயினும் சரி, அப்படியே வச்சுக்கோ, ஒன்றொன்னா அறிகிறது சரின்னே வச்சுக்கோ. அப்படி வச்சாலும் இந்திரியங்கள் ஒன்றை ஒன்று அறியாமையான். ஒன்றொன்னா அறிஞ்சாலும் அது கண்ணை பற்றி காது தெரிஞ்சுக்கணும், காதை பற்றி மூக்கு தெரிஞ்சுக்கணும், அதையாவது தெரியணுமா இல்லையா? ஏன்னா அஞ்சையும் தெரியுது ஆன்மாவுக்கு. கண் எதுன்னு தெரியுது, காது எதுன்னு தெரியுது, கண்ணால் பார்க்கிறது, காதால் கேட்கிறது, எல்லாத்தையும் அறிகிறது ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு இப்போ நீ ஆன்மா இதுதான் ஆன்மான்னு சொன்னீங்கன்னா இது அறியணுமா இல்லையா? கண்ணு காதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், காதுக்கு மூக்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கான் இல்லை. அதாங்க சொல்கிறார், ஒன்றொன்றாய் அறிவு அதுவே இயல்பு என்னென் அங்கனமாயினும் இந்திரியங்கள் ஒன்றை ஒன்று
அறிந்து ஒன்று ஒன்றினை அறியாமையானும். ஒன்றறிந்து ஒன்று அறியாமையானும். ஒன்றை அறியும் ஒன்றை அறியாது. ஒன்றை அறியும் ஒன்றை அறியாது அப்படின்னு என்னது? ஒரு ஞானேந்திரியம் ஒரு விடயத்தை அறியும். ஆனால் ஒரு ஞானேந்திரி இன்னொரு ஞானேந்திரியத்தை அறியாது. ஒன்றை அறியும் என்பது அதற்கான விடயத்தை அறியும். கண்ணு அதனோட விடயமாகி பரிசத்தை அறியும். ஆனால் கண்ணு எதை அறியாது? காது அறியாது. ஆமாம், கண்ணுக்கு கேட்காது. இன்னொன்று கண்ணு எதை அறியாது? காது அறியாது. காதையும் அறியாது. அப்போது ஒன்றை அறியும் ஒன்றை அறியாது. ஒன்றை அறிந்து ஒன்று அறியாமையானும். இவ்வைந்தினாலும் ஐம்புலன்களையும் அறிவது ஒன்று உளது ஆகலின் ஆன்மா உளது. ஆன்மா உளது என்பதாம். அறிவது ஐம்பொறிய உறக்கத்தின் அறியாவாகும் எண்ணின் என இயையும். அப்படி அந்த பாட்டை அப்படி கொண்டு வந்து சேர்த்துக்கணும். அறிவது என்பது அத்தொழில் மேல் நின்றது. அறிவது என்பது தொழில் மேல், அறிவதாகிய தொழில், அறிவதாகிய தொழில் மேல் நின்றது. அறிவு என்பது அறிவதாகிய தொழிலை நின்றது. உண்மை சிறப்பு. அறிவும் அறிவதும் அறிவும் அப்படின்னு வருது, அது சிறப்பு உண்மை. அறிவுகள் ஆகு பெயராய் ஐம்பொறியை குறித்து நிற்கிறது. இங்கே அறிவுகள் என்பது ஐந்து பொறி, ஞானேந்திரியம். இப்போ அறிவு என்பது ஆகு பெயராய் எதை குறிக்குது? ஐந்து பொறிகளை குறித்து நிற்கிறது. அகுது என்னும் ஆயுதம் விகாரத்தால் தொக்கது. அகுது அதுன்னு வரக்கூடாது, அகுதுன்னு வரணும். அங்கே அக்கு இல்லை, அது விகாரத்தால் செய்யல, அதுன்னு வருது. அதுன்னு வர இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? அகுதுன்னு படிச்சுக்கணும். இவ்வாறென்றே அறிவது ஐம்பொறியே எண்ணின் உறக்கத்தின் அறியாவாகும். அறிவதும் ஒன்று ஒன்றாக அறியும் ஒன்றை அறியும் எண்ணில் என்பதற்கு என் உடம்பகத்து நின்று அறிவது ஐம்பொறிகளே யாம். அவை உறக்கத்தின்கண் அறியாத வழக்கும் நனவின்கண் ஒவ்வொரு விடயமாக அறிவதும் இருவர் மதத்திற்கும் ஒக்கும். இருவர் மதம் என்னது? மேலே சொன்ன தூளதேக ஆன்மவாதி, இங்கே சொன்ன இந்திரிய ஆன்மவாதி, ரெண்டு பேர்த்துக்கும் அது பொருத்த முடியாது. சரியா? அது பற்றி என்னை ஆசங்கித்தல் கூடாமையான். அவ் ஐம்பொறிகளே ஒருதலையாக அறியும் வேறும் உயிர் வேறு ஓர் உயிர் கோடன் மிகையாம் என்னும் மிகாம் என்பு என்பயாயின் என்று உரைத்தலும் ஒன்று. அப்படியும் உரைக்கலாம். அது மேலே அவங்க சொன்னதை வருவித்து, மேலே சொன்ன கருத்தை வருவித்து மறுக்கிறார். உறக்கத்தில் அறியாமை இழுக்கன் என்பான். எழுத்து பிள்ளை இருக்கா? உறக்கத்தின் அறியாமை இழுக்கன்று என்பார்க்குன்னு வரணும். சரியா? என்பார்க்கு என்றான் என்பதாகும். வாகு என்பான் என்பது என்னதுங்க? என்பார்க்குன்னு வரும். என்பார்க்கு என்று வரணும். சரி. 190 பிராணவாயுவே ஆன்மா. அறிந்திடும் பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தால் அறிந்திடாது. உடல் உறக்கத்து அறிவின்மை கரணமின்மை அறிந்திடும் முதலியாகின் அது நிற்க கரணம் போக அறிந்திடும் பிராணன் தன்னை அடக்கியும் விட்டும் ஆன்மா. பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தால் அறிந்திடும். பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தால் அறிந்திடும். பிராணவாயுவே ஆன்மான்னு சொல்கிறானா இல்லையா? அவன் சொல்கிறான், பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தலே அறிவு நிகழ காண்டலின். பிராணவாயு அடங்குதலும் விடுதலும் தான் அறிவும் அறியாமையும். இன்னும் கொஞ்சம் இது நுட்பமாக சொல்லலாம். அதாவது மூச்சை நீங்கள் இழுக்கிற போது மூச்சை உள்ளே இழுத்தீங்கன்னா அறிவு நிகழும், மூச்சை வெளியே விட்டிங்கன்னா அறியாமை நிகழும்.
கொஞ்சம் ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய இடம். வாசி யோகத்தில் சொல்லுவாங்க, மூச்சு பயிற்சியில் மூச்சை இழுக்கிற போது அறிவு நிகழும், மூச்சு வெளியே வரும்போது மறத்தல் நிகழும். நம்ம இது வேகமாக நடந்துக்கிட்டே இருக்கிறனால நமக்கு தெரியறதில்லை. புரியுதுங்களா? இது வேகமாக போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு தெரியறதில்லை. அப்போ அறிவு என்பது உள்ளே இழுக்கிறது, வெளியே விட்டிங்கன்னா அறியாமை நிகழும். ஒரு சக்கரம் போல் சுற்றிக்கிட்டே இருக்குது. இது அப்படியே மறத்தலும் அறிதலும், மறத்தலும் அறிதலும்னு மாறி மாறி நம்ம நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சரியா? அதான் இங்கே சொல்கிறாரு, பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தலே அறிவு நிகழ காண்டலின் அதுவே அவ்வவத்தையும் கொண்டு அறிவதாகிய உயிரென அமையும். அதுதான் அவத்தைக்கு காரணம். இது மூச்சு விடுறதும் போகிறதும் வர்றதும், அதுக்கு தான் அவத்தைக்கு காரணம். அவத்தையினால் ஆன்மா என்ன செய்யுது? அறிதலும் மறத்தலும் நிகழ்கிறது. எனவே பிராணவாயு தான் ஆன்மா, பிராணவாயு தான் ஆன்மா. உடல் உறக்கத்து கரணமின்மை அறிவின்மை அறிந்திடாது. உடம்பின்கண் உறக்கத்தின் அது இயங்கணும் ஆண்டு கருவியின்மையான் அறிவில்லையாய் அறியாதாயின் எண்ணின் அது பொருந்தாது. உடல் உறக்கத்து கரணமின்மை அறிவின்மை அறிந்திடாது. ஏன்னா இது ஏற்கனவே பிராணவாயு விடுதல் விட்டால் அறிவு நிகழலையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோமா இல்லையா? எங்கே தூளதேகம் ஆன்மான்னு சொல்லும்போது சவமான போது உடம்புல உணர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னோம்? பிராணவாயு இருக்கும்போது நீ ஏன் அறிய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டோம். தூக்கத்தில் உனக்கு ஏன் அறியலன்னு கேட்டோம். அதுக்கு இவன் பதில் சொல்கிறான், பிராணவாயு இருந்தால் மட்டும் போதாது, கருவிகள் ஒடுங்குது. பிராணவாயு இருந்தாலும் எது ஒடுங்குது? கருவி ஒடுங்குது. அப்போ அவன் தத்துவ ஞானத்தில் இப்போ கருவிகள் அவத்தைக்கெல்லாம் வந்துட்டான், மேலே வர்றான். பிராணவாயு தான் ஆன்மா, ஆனால் அதுக்கு என்ன இருக்கணும்? கருவியெல்லாம் இருக்கணும். கருவி ஒடுங்குச்சுன்னா அறியாது. உடல் உறக்கத்து கரணமின்மை, உறக்கத்தில் இருக்கும்போது கரணங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு? ஒடுங்கிருச்சு. ஆனால் என்ன இருக்குது? பிராணம் இருக்குது, கருவி ஒடுங்கிருச்சு, அதனால் அறியல. உறக்கத்தில் ஏன் அறியலன்னு நம்ம கேள்வி கேட்டதுக்கு இவன் இப்போ பதில் என்ன சொல்கிறான்? ஒரு படி மேலே வரான். உடல் உறக்கத்தில் பிராணவாயு உண்டியான், கருவி ஒடுங்கிருச்சு. நாமளும் அதான் சொல்கிறோம். நாம் அதானே சொல்கிறோம், கருவிகள் ஒடுங்குறதுனால உறக்கத்தில் ஆன்மா அறிவதில்லை. அப்போ இவன் தத்துவ ஞானத்தில் பக்கமாக வரான். பிரச்சனை எங்கே இருக்குது? எது ஆன்மாங்கிறது தான் பிரச்சனை. மற்றபடி கருவி ஒடுங்குது, அதனால் உறக்கத்தில் என்ன கிடையாது? அறிவின்மை நிகழாது, அறிவின்மை நிகழாது. அதாங்க சொல்கிறோம், உடல் உறக்கத்து கரணமின்மை. உடல் உறங்குகிற போது பிராணவாயு உண்டு, எது இல்லை? கரணம் இல்லை, கருவிகள் இல்லை. அதனால் அறிவின்மை, அதனால் அறியாமல் நிகழ்ந்தது, அதனால் அறிந்திடாது. அதனால் எது அறியல? பிராணவாயு அறியல, பிராணவாயு அறியலை. அப்படி சொன்னால் அறிந்திடும் முதலியாகின், பிராணவாயு தான் முதலி. முதலினாரு தலைவர். முதலி அல்லையோ என்பெரு முதலி அல்லையோ எங்கே வருது? கண்ணப்ப நாயனார் புராணத்தில் குடுமித்தேவரை பார்த்துட்டு வந்துட்டு என்ன செய்கிறாரு? இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கண்டுக்க மாட்டேங்கிறார், நாடனையும் காடனையும். உடனே அவங்க ரெண்டு பேர் சொல்லுங்க, முதலி அல்லவோ நீ இப்படி இருக்கலாமா? எங்கள் தலைவர் இல்லையா? நீ இப்படி குடும்பத்தாரை பார்த்துட்டு நிற்கிறையா? எங்கள் குலத்தை யார் காப்பாற்றுறது? எம்பெரும் முதலி அல்லையோ அப்படின்னு கேட்பான். யார்? நாடனும் காடனும் கண்ணப்புரை பார்த்து கேட்பான், என் தலைவர் இல்லையா நீயே இப்படி இருந்தால் குலத்தை யார் காக்கிறது அப்படின்னு கேட்பான். அதே தான் இங்கே பிராணவாயு தான் முதலி, அதான் ஆன்மா. அறிந்திடு முதலி, முதலி என்ன? தலைவர். அறிந்திடு முதலியாகின் அது நிற்க கரணம் போக. வேலைக்காரன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஓனர் இல்லைன்னா பரவாயில்ல, ஓனர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, வேலைக்காரன் கிளம்பி போவானா? போக முடியாது இல்லையா? என்ன பண்ணிட்டு இருப்பான்? எப்போவா இந்த ஆள் என்றைக்குமே 6 மணிக்கு போயிடுவார், இந்த ஆள் வேற உட்காந்துட்டு இருக்கிறான், எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் முட்டிக்கிட்டே இருப்பான்.
இவர் கிளம்புடாருன்னா அடுத்த நிமிஷம் கேடை சாத்திட்டு ஓடிடுவான். ஏன்னா ஓனர் இருக்கிற வரைக்கும் வேலைக்காரன் இருந்தாகணும். சரியா? இப்போ பிராணவாயு நின்றுச்சுன்னா கரணங்கள்லாம் என்ன செய்யணும்? ஒடுங்கக்கூடாது. சரியா? அறிந்திடும் முதலியாகின், முதலியது பிராணவாயு. அறிந்திடும் முதலியது பிராணவாயு. அது நிற்க. எது நிற்க? பிராணவாயு நிற்க. கரணம் போகக்கூடாது. சரியா? ஏன்னா கருவிகள் ஆன்மாவுக்கு அந்த பிராணனுக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பிராணவாயு இருந்தால் கருவி இருக்கணும். அது போகக்கூடாது. எனவே அறியப்படும் கரணம் முதலிய அதுவானால் அது நிற்புலி. கரணம் போதல் கூடாமையின். பிராணவாயு நின்றுச்சுன்னா கரணங்கள்லாம் போகக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்? அடக்கியும் விட்டும் பிராணன் தன்னை அறிந்திடும் ஆன்மா. கரணங்களையும் அப்படின்னு சொன்னால் அப்பிராணவாயையும் ரெண்டையுமே கரணங்களையும் அடக்குதல் விடுதல்கள் செய்து அப்பிராணவாயையும் கொண்டு அறிவதாகிய உயிர் வேறு ஒன்று உண்டு என்பது பெறப்படுதலான் என்க. சரியா? டீ சாப்பிடுங்க. டீயா வந்தது? தாட்டை தூக்கிட்டு வந்தார். 2 அம்மா கூட ஸ்பெஷல் டீ பாரியா? ஓ சரி. விஐபிஸ் கேட்டகிரி. பொலிப்புரை பாருங்க. பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தலே அறிவு நிகழ காண்டலேன். அதுவே ஐந்தையும் கொண்டு அறிவதாகிய உயிர் என அமையும். உறக்கத்தில் அது இயங்கினும் ஆண்டு கருவிக்கு இன்மையான் அறியாதாயின் எனில் அது பொருந்தாது. கரணம் முதலிய நிற்புலி. கரணம் போதல் கூடாமையின். கரண முதலி யாரு? கரணங்களுக்கு தலைவன் அந்த பிராணவாயு நிற்புலி. கரணம் போதல் கூடாமையின் கரணங்களையும் தன்னையும் கொண்டு அறிவதாகிய உயிர் வேறு உண்டு என்பது பெறப்படுதலான். இவை 3 செய்யுளான். 3 செய்யுளான் முறையே உடல் பொறி பிராணவாயு என்னும் 3னையும் காட்சி அளவையால் அறிய கிடந்த விசேடம் பற்றி வேறு எடுத்து ஆசங்கித்து பரிகரித்து இவ்வுடலின் உயிர் எனப்படுவது வேறு என்பது சாதிக்கப்பட்டது. இந்த 3ஐயும் சொல்லி மீதியெல்லாம் தூளமாக இருக்கிறத சொல்லி சூக்குமா நீங்கள் அறிஞ்சிக்குங்க அப்படின்னு சொல்லி ஏனையெல்லாம் எது? 4. எஞ்சி இருக்கிற 4 ஏனையெல்லாம் வரும் சூத்திரத்தின் ஆண்டாண்டு ஈவு பற்றி கூற கிடத்தலானும் வருகிறதுல அங்கங்கே சொல்றார். உளதா என்னும் முதற்கூற்றின் ஆசங்கை விசேடம் இன்மையானும். சூனியமே ஆன்மாங்கிறத விரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதை விரிக்கலை. முதல் அதிகரணத்தை விரிக்கலை. 3 விரிச்சிட்டாரு. அது ஏனையவெல்லாம் என்னது? பின்னாடி 4வது நூற்பால் விரிக்கிறார். என விசேடம் இன்மையானும் அவற்றை எண்டு விரித்தலர். ஒன்றை விரிக்க வேண்டாம். என்னது? சூனியமே ஆன்மாங்கிறத விரிக்க வேண்டாம். மீதி 3 விரிச்சிட்டாரு. 4 முடிஞ்சுது. மீதி 3 பின்னாடி 4ஆம் சூத்திரத்தில் விரிக்கிறார். ஆண்டு காண்க என்று சொல்லி இன்றைய சிந்தனை இதோடு நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் போங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகலாம் மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நாடுடைய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர்திரு நனாவுடையார் திருவடிகள். திருச்சிற்றம்பலம்.